இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்த விஷயங்கள் சொல்லி ரெண்டுமே நம்ம பேசிட்டு இருக்கோம். நேற்றைக்கு அந்த டாஸ்கோடைய நிறைவு பகுதி நடந்தது. அதுல வந்து கடைசி டீமான சாண்ட்ரா, திவ்யா, அமித், அப்புறம் வந்து வினோத் 4 பேரும் கண்டுபிடிக்க வேண்டிய பாடல்கள் பண்ணப்பட்டது. 4 பாடல்கள் கண்டுபிடிச்சாங்க. 1.25 மணி நேரம் எடுத்தாங்கன்னா 48 மினிட்ஸ் 45 மினிட்ஸ். ஸோ செகண்ட் டீமா இருக்காங்க புரிஞ்சுக்க முடிஞ்சது. கனி அண்ட் அவங்க டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள்ல வந்து கனிக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு பஞ்சாயத்து போச்சு. அதுல நடுவுல வந்து திவ்யா வழக்கம் போல கத்தி கூச்சல் போட அது அப்படியே அவங்க மேல போக்கஸ் மாச்சு. இன்னைக்கு அத வந்து அந்த டாஸ்க் உட்பட எல்லாத்தையும் சேர்த்து யார் வந்து ஒழுங்கா பண்ணல என்பது வினோத் அண்ட் சாண்ட்ரா பேர் தான். அண்ட் ஒழுங்கா பண்ணினவங்க அப்படிங்கிறப்போ கனியை பார்க்க முடியாது. கம்ருதீன். கனி அண்ட் கம்ருதீன் பார்க்க முடியுது. கேப்டனா கம்ருதீன் தேர்வாயிருக்கார் அப்படிங்கிறதும் இது. ஸோ இதெல்லாம் தான் பத்தி பேச போறோம். அண்ட் 24 hours யார் வீட்டுல இருப்பாங்க, யாரோட ஃபேமிலி வீட்டுல இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது ஆதிரையோட ஃபேமிலி வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆதிரை எவிக்ட் ஆவாங்க அப்படின்னும் ஒரு பேஜ் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீம் வந்து கனி அப்படி இல்லைன்னா பார்வதியுடைய ஃபேமிலி தான் அங்க இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கிற மாதிரி தோணுது. ஸோ இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். அவங்க ஹரிஷ் கூட பேசுறதுக்காக பிரியா வழிஞ்சிருக்காங்க. வணக்கம் ஹரிஷ். சோ நீ சொன்னதுதான். இதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா வந்து இது ஏற்கனவே வந்துட்டு சொல்லி வச்சு பேசின மாதிரி இருக்கு. விஜய் வந்து ஃபேமிலி டாஸ்க்கு நாங்க உள்ள போகுவோம் அப்படின்ற மாதிரி. சோ என்ன பார்த்தோம் நம்ம லீஸ்ட்ல இருந்தப்ப கூட கனி வெளியில போகலன்றப்பவே நான் புலம்பிட்டு இருந்தேன் நானு. வைன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு ஆன்சர் கிடைச்சதுன்றதுதான். ஆதிரைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஒன்ஸ் ஆதிரை எலிமினேட் ஆயிட்டு வெளியில போயிட்டு மறுபடியும் இப்ப வைல்ட் கார்டுல வந்திருக்காங்க. அண்ட் அகெயின் வந்துட்டு இப்ப லீஸ்ட்ல இருக்கிறது வந்துட்டு ஆதிரை தான். லீஸ்ட்ல இல்லைனாலும் வந்துட்டு ஆதிரையை எவிக்ட் பண்ணுவாங்க இவங்கன்றதுதான். ஏன்னா அந்த ஓட் பேஸ்டே கிடையாதுன்றதுனால. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது உள்ள வந்து ஏதாவது பிரச்சனை உண்டாக்குவாங்க. எஃப்ஜேவை வந்து வெளியில கொண்டு வருவாங்க, அவன் பண்ணினதெல்லாம் வெளியில கொண்டு வருவாங்க, ஒரு ஃபயர் இருக்கும்னுட்டுன்னு அனுப்பினாங்க. எதுவுமே பண்ணல. ஆதிரி வந்து குழப்பங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகும். ஆதிரை மேலேயே அது வந்து அலிகேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால அவங்க வந்து கனி அண்ட் அவங்க டீமோட அப்படியே ஜாயின் ஆகி அவங்க கூட அப்படியே டிராவல். அதுதான் இவங்க வந்துட்டு வேற ஃபயர் எதிர்பார்த்து உள்ள அனுப்புனாங்க. அது வேற ஃபயரா வந்து நிக்குது அப்படின்றதுதான் வந்துட்டு நான் சொல்லிக்க விரும்புறேன் நானு. சோ இதுல வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுது, அப்ரப்டா நல்லா தெரியுது, விஜய் இஸ் கோயிங் டு என்டர் இன்டு பிக் பாஸ். அது 24 hours விஜய் தான் போய் உட்கார போறாங்கன்றது நல்லாவே தெரியுது. என்ன வாழ்க விஜய். பார்வதியோடைய அம்மா கூட வரலாம். இல்ல அது என்ன சொல்றது, தெரிஞ்ச விஷயம். விஜய் இஸ் கோயிங் டு ஸ்டே தேர் ஃபார் 24 hours. அது வந்துட்டு நான் என்னோட இதுவை சொல்றேன் நானு. பார்வதியுடைய அம்மா வருவாங்க. ஏன்னா கமருதீன் கேப்டன் ஆயிட்டாரு. சோ இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியா இந்த ஒரு டாபிக்ஸ் எல்லாம் கொண்டு போனோம் அப்படின்னா பார்வதியோட அம்மா வந்து இல்ல அவங்களுடைய சிஸ்டரோ பிரதரோ யாரோ ஒருத்தவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியா போகும். ரெண்டாவது கமருதீனுக்கும் பார்வதிக்கும் இருக்கிறது என்ன அப்படிங்கிறது ஓப்பன் அப் ஆயிடும். அதாவது ஒருத்தவங்க 24 hours இருந்தாங்கன்னா ஓப்பன் அப் ஆயிடும். ஏன்னா அந்த 24 hours தான் பார்வதி என்ன எப்படி இருக்காங்க, என்ன கேரக்டர் அவங்களுக்கு கேரக்டர் அப்படிங்கிறது ஓப்பன் அப் ஆகும். அது வரைக்கும் பார்வதி பத்தி யாரையும் புரிஞ்சுக்க முடியாது. பார்வதியை ஓப்பன் அப் பண்றதுக்காகவே அவங்க ஃபேமிலி கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, பட் பார்வதியோட அம்மா வந்தாக்க அது தலைப்பொங்கல் செலிப்ரேஷனா தான் இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன் நானு. எனக்கு அது இது இல்லை, எனக்கு விஜிதா அப்படின்றது மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ விஜய் வந்துட்டு எதுக்காக ஏன்னா இதற்காகத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரின்ற மாதிரி வந்துட்டு விஜய்க்கு தேடி வந்து இந்த வாய்ப்பு வரும் அப்படின்றது தான் என்னோட அசம்ஷன்ஸ்ல நான் சொல்ல விரும்புறது. நாட் அட் ஆல் ஃபேர். கனிக்கு வந்துட்டு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இந்த ஷோல கொடுக்கணுமா அப்படின்றதுதான் என்னோட கேள்விகள் அப்படின்றத நான் சொல்றேன் நான். த நெக்ஸ்ட் யூ ஆர் டாக்கிங் அபவுட் அந்த இது கேப்டன்சி டாஸ்க். நான் பார்க்கல ஆக்சுவலி. இந்த பால் ஏதோ காலில் கட்டிட்டு பண்ணிட்டு இருக்கிறது அது பார்த்தேன் நான். ஸோ அது விளையாடிட்டு இருந்தாங்க பார்த்தேன். ஒரு டஃப் இது இருந்த மாதிரி இருந்தது. ஸோ கம்ருதீன் வின் பண்ணிருக்கான்றப்ப வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷம். எனக்கு கனி 2வது வந்துருவாங்களோ அப்படின்ற பயம் இருந்தது. பட் ஆனா பெஸ்ட்ல எப்படி கனி வந்தாங்கன்றது எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. அந்த இதுல வந்து அந்த வீக்ல நடந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப அந்த வீக்ல வந்துட்டு அந்த டீம்ல வந்துட்டு எஃபர்ட் போட்டது ஒரு பக்கம் பார்வதி அண்ட் கம்ருதீன், இன்னொரு பக்கம் ஆதிரையும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. பட் வை கனி அப்படின்றதுதான் கேள்வி.
எப்பவுமே வந்துட்டு அந்த இப்போ இந்த நாமினேஷன்ன்றது இது வேணா ஓகே, நாமினேஷன் ப்ராசஸ் வேணா எனக்கு தெரிஞ்சு ஓகேவா இருக்கு. ஏன்னா அவங்க வெஞ்சன்ஸை வந்துட்டு கக்குறாங்க, இல்ல கும்பல் சேர்ந்துட்டு குரூப்பிசம் பண்ணி அந்த நாமினேஷன் பண்றாங்கன்றது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இந்த பெஸ்ட் வர்ஸ்ட் வந்துட்டு அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர்னாக்கா அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, ஒண்ணுமே பண்ணலனாலும் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க அங்க இருக்கணும்ன்றாங்க. அப்ப அந்த கேப்டன்சி வந்துட்டு யாருக்கு போகும்? அது திரும்ப 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 ரொட்டீனா இவங்களே அந்த கேப்டன்சி டாஸ்க்கு வந்துட்டு இது பண்ணாக்க எனக்கு தெரியல. 9 சீசனா பிக் பாஸ் இதை பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட ஒரு சென்ஸ் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்களேன்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கு. ஏன்னா நீங்க பெஸ்ட்ன்றப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்ப எப்படி நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ரஸ் கார்டு ஸ்கூல்ல குடுக்குறாங்க மந்த்லி வைஸ் டெஸ்ட் எல்லாம் வச்சு, அந்த மாதிரி ஒண்ணு மெயின்டைன் பண்ணுங்க. யாரு பெஸ்ட் நீங்களே சொல்லுங்க, இவங்க தான் பெஸ்ட்ன்றத நீங்களே சொல்லுங்க. எதுக்கு இவங்கள போயிட்டு சொல்ல வைக்கிறீங்க? அந்த பாஸ் ஃபெயில்ன்றத நீங்களே கணிச்சுக்கலாமே. இப்ப இவங்க சொல்றதால என்ன பண்றாங்க, அந்த பெஸ்ட்ன்ற ஒரு விஷயம் மறைஞ்சே போயிடுது. ஒரு சில ஸ்கூல்ல, நான் எல்லா ஸ்கூல்லயும் சொல்ல, ஒரு சில ஸ்கூல்ல காலேஜஸ்ல இந்த பிராக்டிகல்ஸுக்கு மார்க் வரது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டீச்சருக்கோ அந்த மேம்கோ வந்துட்டு ஒரு ஃபேவரா இருக்கிற மாதிரி. எனக்கு நிச்சயமாவே எனக்கு தெரிஞ்சு நான் கண்கூடா பார்த்த ஒரு விஷயம், அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பொருட்களை கொடுக்கற வரைக்கும் வந்துட்டு பசங்க செஞ்சிருக்காங்கன்றது தான் நான் சொல்லுவேன் நானு. அந்த நான் படிக்கிற மாதிரி காலத்துல எல்லாம் எல்லாருக்கும் 25 மார்க்ஸ் சொல்லுவோம் ப்ராக்டிகல். நீங்க அட்டன் பண்ணா போதும் 25 மார்க்ஸ் போட்டுருவோம், அவ்வளவுதான் மேட்டர். நான் படிக்கிறப்ப அதுதான். நான் அப்போ சொல்லல, பட் இப்போ நான் ஒர்க் பண்ண ஒரு காலேஜ்ல அதை வச்சு சொல்றேன் நானு. சோ வீட்டுல அந்த மேமோட வீட்டுல போயிட்டு பசங்க பொருட்களை கொடுக்கற அளவுக்கு தான் வந்துட்டு அந்த பிராக்டிக்கல் மார்க்ஸ் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன் நானு. சோ அப்படி இருக்கும் போது நீங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு இது ரிஸ்க் எடுக்காம இவங்க தான் பெஸ்ட் இவங்க தான் வஸ்ட்ன்றத நீங்களே வந்துட்டு அங்க ரெக்கார்டு போடுங்க, ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்னுட்டு ஒண்ணு போட்டுடுங்க. இனிமேலாச்சும் அதை ஃபாலோ பண்ணுங்கன்ற. ஏன்னா திரும்ப திரும்ப கனி இது வரைக்கும் என்ன பெஸ்டா கொடுத்துருக்காங்க சொல்லு பாக்கலாம். எப்படி கனி வராங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல, எப்படி கனி வராங்க? அது எனக்கு சுத்தம். எனக்கு திரும்ப செகண்ட் கேப்டன்சி வந்தாக்கா அந்த அம்மாவை கை கால பிடிக்க முடியாது, அப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருந்தது எனக்கு. த அதர் திங் ஹரிஷ், இது வந்துட்டு நான் கண்டிப்பா நான் சொசைட்டிக்காக இது பேசியே ஆகணும். ஒருத்தருக்கு வந்துட்டு சூசைடல் தாட் இருந்தாக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எல்லா இடத்துலயும் வந்துட்டு விளம்பரப்படுத்தப்படுது. இல்ல யாருக்காச்சும் வந்துட்டு ஒரு சப்போர்ட் தேவைப்படுதுன்னா யாராச்சும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு இது பண்ணி கனெக்ட் பண்ணி கொடுங்கன்னுட்டுன்னு தொடர்ச்சியா வந்துட்டு எல்லா இடத்துலயும் விளம்பரப்படுத்தப்படுது. அப்படி இருக்கும் போது அந்த சூசைடல் தாட் விட்டுட்டு அவங்களோட அந்த எமோஷன், அவங்க என்ன சொல்றது, அவங்க அண்டர்கோயிங் த ட்ராமா, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு சொசைட்டிக்கு பொறுப்பு இருக்குன்றத நான் சொல்றேன் நானு. அப்படி இருக்கும் போது நீங்க ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு பைசா வாங்கிட்டு அந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள இருக்கீங்க. ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டையும் சொல்றேன் நானு, எல்லாருமே வந்துட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு காசு வாங்கிட்டு தான் உள்ள இருக்கீங்க, யாரும் சும்மா கிடையாது. அப்போ உங்க வேலை என்ன? அங்க உள்ள இருக்கிறது எல்லாமே நீங்க கவனிக்க வேண்டியதுதான் உங்க வேலை. அப்படி இருக்கும் போது சாண்ட்ரா வாட் எவர் இட் இஸ் ஹரிஷ், என்ன சொல்றது, அவங்க போரிங்கான ஒரு ஸ்டோரி கூட அவங்க சொல்லட்டும். என்ன எனக்கு சத்தியமா புரியல. அரோரா ஆதிரை 2 பேர் போய் சிரிக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு அவங்களோட பிஆருங்க இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. அவங்க சிரிச்சது வந்துட்டு விக்ரம பாண்டான்னு சொல்லி தூங்குது அப்படின்னுட்டு. விக்ரம் நீ எப்படி தூங்குற, கடந்து வந்த பாதை சொல்லிட்டு இருக்காங்க ஒரு மனுஷி. நான் கையில காசு இல்லைன்னுட்டு அழுது புலம்பி சொல்லிட்டு இருக்கா அவளோட ஃபீலிங்ஸ். நான் என்ன எல்லாருக்குமே வந்துட்டு அப்பா அம்மா இருப்பாங்க, எனக்கு அது இல்லைன்னுட்டு அவளோட உணர்ச்சிகளை அதை கேட்க ஒரு காது இல்லையான்றதான் நான் கேட்கிறேன் நானு. அப்போ எங்க தள்ளப்படுறாங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஷோக்கு? ஒரு நாளைக்கு இவ்வளவு பைசா வாங்கிட்டு உள்ள உட்கார்ந்துட்டு தண்ட சாப்பாடு சாப்பிட்டு இருக்க நீங்க இந்த ஒரு விஷயத்த கூட உங்களால செய்ய முடியலன்னா எப்படின்னு கேக்குறேன் ஹரிஷ் நானு. எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆச்சு. நான் என்ன சொல்றேன், எல்லாருக்கும் ஒரு கடந்து வந்த பாதை இருக்கு. இதுல வந்துட்டு கிறிஸ்பியா எடுத்துட்டு போனவங்க பத்தி எல்லாம் கூட நம்ம பேசியிருக்கோம் ஆரம்பத்துல. அதெல்லாம் அவ்வளவு வந்துட்டு வருத்தம் இல்ல. ஒரு பொண்ணு அவ்வளவு வருத்தத்தோட சொல்றாங்க, நரேட்டிவ் ஸ்கிரிப்டா கூட இருக்கட்டும் பாத்து, அவ அழுதுட்டு சொல்லிட்டு இருக்கா எனக்கு அப்பா அம்மா இல்ல. எல்லாரும் வந்துட்டு எல்லா பேரண்ட்ஸும் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, எனக்கு அந்த பேரண்ட்ஸ் இல்லைன்னு சொல்றப்போ ஒரு மனித தன்மை இல்ல, ஒரு மனிதாபிமானம் இல்ல மக்களுக்கு. நீங்க காசு இதுக்கு தானே வாங்குறீங்க. இதுல இந்த கனி வந்துட்டு வெளியில பேசுறது என்னன்னா, நம்ம இதுக்காக வந்து உட்காந்துட்டு இருக்கோம், இவங்களுக்கு ஒரு ட்ராமா இருக்குனாக்கா வந்துட்டு அந்த ட்ராமா நம்ம மேல காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இவங்க ட்ராமா ஓகே இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க எவ்வளவு சர்வசாதாரணமா.
ஏமா நீ பிறந்து வளர்ந்ததுல இருந்து ஒரு டைரக்டர் வீட்ல ப்ரொடியூசர் வீட்ல நீ வளர்ந்துருக்கிற, நீ உனக்கு வந்துட்டு அந்த ட்ராமா என்னன்றது தெரியாது. ஆனா ஒவ்வொரு என்ன சொல்றது முயற்சியும் வந்துட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி வர்ற இந்த சமுதாயத்தை வந்துட்டு நீ அசிங்கப்படுத்துற அவமானப்படுத்துறன்றத சொல்றேன் நான். இது நெப்போக்கிட். இதுக்கு என்ன தெரியும்? கஷ்டத்தை பத்தி என்ன தெரியும் உனக்கு? என்ன கஷ்டப்பட்டிருப்ப நீ வாழ்க்கையில? ஐ எம் டாக்கிங் அபவுட் விஜி டூ. என்ன கஷ்டப்பட்டீங்க நீங்களாம் வாழ்க்கையில? நாங்கெல்லாம் ஒவ்வொரு அடியும் வந்துட்டு நாங்க என்ன சொல்றது, நீங்க என்ன முட்கள் நிறைந்த பாதைகள் கூட கிடையாது, கண்ணாடி செதில்கள் நிறைந்த பாதைகள்ல நடக்கிறோம். நாங்க ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஒரு படி மேல ஏறுறோம்னாக்கா அந்த ஒரு படிக்கு நாங்க அவ்வளவு எஃபர்ட் போட்டு ஏறுறோம். நாங்க நெப்போக்கிட் கிடையாது. நீங்க வந்து எல்லா சுகத்தையும் சினிஃபீல்ட்ல இருந்து எல்லா சுகத்தையும் நீங்க அனுபவிச்சுட்டு இந்த டைட்டில் கூட வந்துட்டு பணம் கொடுத்து நீங்க வாங்கி போட்டுட்டு நீங்க வந்து இப்போ நீ ஒரு நாளைக்கு இது உள்ள இருக்கிறதுக்கு இவ்வளவு காசுன்னு உனக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, அதையும் வாங்க போற. அப்போ உன் தலையெழுத்து நீ கேட்டுத்தான் ஆகணும். அது எப்படி? அது என்னால கேட்கவே முடியல தலையெழுத்து கேட்டு ஆகணுங்கிறத விட சாண்ட்ராவை நீங்க வந்து உங்களுடைய கடந்து வந்த பாதை சொல்லுங்க அப்படின்னு அவங்களா தான் யார் சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டப்போ சாண்ட்ரா சொல்லட்டும் வினோத் சொன்னாரு. அப்ப எல்லாரும் அங்க வந்துருங்க, வெளியில வந்துருங்க, நம்ம உட்காந்துருப்போம், நம்ம உட்காந்து உட்காந்து கேட்போம், சாண்ட்ரா வர சொல்லுங்க, உள்ள வர சொன்னாங்க, சாப்பிட்டுட்டு எல்லாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு சொல்லிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா அவங்களுடைய கதைகள்லாம் சொன்னாங்க. நீங்க சூசைடல் ப்ரிவென்ஷன் சொன்னீங்க, சூசைட் ப்ரிவென்ஷன் நம்பர் 104 நான் அதையும் இங்க பதிவு பண்ணிக்க விரும்புறேன். நிறைய நம்ம அந்த டாபிக்ஸ் நிறைய பேசியிருக்கோம், அதனால நான் நம்பரை இங்க பதிவு பண்றேன் 104. ஸோ சாண்ட்ரா வந்து அவங்களுக்கு அந்த சூசைட் தாட்லாம் இருந்தது, அவங்களுக்கும் பிரஜனுக்கும் அந்த சூசைட் தாட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படிங்கறதெல்லாம் பதிவு பண்றாங்க. அவங்களுடைய லைஃப்ல வந்து அவங்க எல்லாமே தனியா தான் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பதிவு பண்ணிட்டு தனக்கு என்னென்னலாம் பிரச்சனை வந்தது அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. உங்களுக்கு தூக்கம் வந்துச்சு அப்படின்னா நீங்க சாண்ட்ராவை கதை சொல்றது கூப்பிட்டுருக்க கூடாது. கதை சொல்றது ஒருத்தவங்க கதை சொல்லிட்டு நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னா நாளைக்கு நீங்க உங்களுக்கு கதை சொல்லும் போது யாரோ ஒருத்தர் தூங்கி இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனுடைய பெயின் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு. என் கதையை கேட்க விரும்பலையா அவங்க அப்படின்னு நீங்க ஒரு தாட்ல வந்துருக்கு. சோ விக்ரம்க்கு என்னன்னா, விக்ரம் ஃப்ரம் டே ஒன் சாண்ட்ராவுக்கு அகெயின்ஸ்டா என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் இல்ல சாண்ட்ராவுக்கும் கனிக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பாட்டுல அவங்க கனி வந்து ரைம்ஸ் பாடுறாங்க, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. சாண்ட்ராவும் கனியும் உட்கார்ந்து பேசினா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஆனா விக்ரம் என்ன பண்றாரு, கனி வந்து குழப்பத்துல இருக்காங்க, இது எப்படி வெளியில போகும், இது எப்படி வெளியில போய் சேரும், கன்ஃபியூஷன்ல இருக்கு. விக்ரம் என்ன பண்றாரு, தூண்டி விடுறாரு கனியை. அவங்கள இங்க எல்லாரையும் கூப்பிட்டு லிவிங் ரூம் கூப்பிட்டு பேசுங்க, அவங்க கிட்ட சாரி கேளுங்க, சாரி கேட்கிறவரை விடாதீங்க அப்படின்னு தூண்டி விட்டார். ஆக்சுவலா அது வந்து சாண்ட்ராக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு விக்ரம். சாண்ட்ரா அந்த அம்மா சாண்ட்ரா வந்து அந்த பொண்ணு அதுவா பேசிட்டு அதுவா புலம்பிட்டு இருந்தா கூட அந்த ஸ்பேஸ் கிடைச்சிருக்காரு. நீங்க என்னமோ ட்ரை பண்ணீங்க, கடைசியில ஸ்கோர் பண்ணது திவ்யா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுச்சு. ஒரு ஆதிரை வந்துட்டு பின்னாடி இது பண்ணதுக்கு ஸ்கோர் பண்ணிட்டு விக்ரம்க்கு வந்துட்டு ஃப்ரம் டே ஒன் இவங்க பிரஜனும் சாண்ட்ரா உள்ள போன நாள்ல இருந்து இவங்க வந்து நல்லா விளையாடுவாங்களோ, இவங்க இந்த டாஸ்க் நல்லா பண்றாங்களோ, அந்த டாஸ்க் நல்லா பண்றோம், அந்த என்ன சொல்றது சீக்ரெட் டாஸ்க்ல வந்து விக்ரமோட எஃபர்ட் எல்லாம் வந்து ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுல இருந்து அந்த டைம்ல இருந்து ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை. அதுல இருந்து சாண்ட்ராவை பார்த்தா அவருக்கு ஒரு எரிச்சல், அவருக்கு ஒரு கோபம் இருக்கு. ஏன் சீக்ரெட் டாஸ்க் இவங்க பண்றது இல்லைங்க, பிக் பாஸ் கொடுக்குறது. பிக் பாஸ் உங்க எஃபர்ட் எல்லாம் பிக் பாஸ் பார்க்க மாட்டாரு. இவங்களை கொடுத்த சீக்ரெட் டாஸ்க் இவங்க சரியா முடிச்சுட்டாங்கன்னா அதுதான் வந்து அங்க பாராட்டப்படுமே தவிர, நீங்க எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, அந்த எஃபோர்ட்டை வந்து மழுங்கடிக்கிற அளவுக்கு சீக்ரெட் டாஸ்க் பண்ணலாமா அப்படின்னு பிக் பாஸ் கேள்வின்னு கேட்க மாட்டாரு. ஏன்னா சீக்ரெட் டாஸ்க் அதுதான், ஒருத்தருடைய எஃபோர்ட்டை ஒண்ணு இல்லாம பண்றதுதான் சீக்ரெட் டாஸ்க். கண்டிப்பா நீங்க வந்து என்னோட எஃபோர்ட்டை வந்து அவங்க ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாங்க, அதனால வந்து அவங்கள வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு வெஞ்சன்ஸ் வச்சு பண்றது ரொம்ப தெளிவா தெரியும். நேத்து வந்து அந்த பாட்டு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா மத்த எந்த டீமுக்கும் யாரும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கல. இவங்க விக்ரம் அவங்க டீம் வந்து கண்டுபிடிக்கும் போது கூட வினோத் விசில் தான் அடிச்சாங்க. அப்ப கூட திவ்யா சொன்னாங்க நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பேசல, யாருமே பேசல. கனியன் டீம் போகும்போதும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. அது ஏன் வந்து சாண்ட்ரா இவங்க திவ்யா அமித் அண்ட் வினோத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ்? அது எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சு. அங்க என்ன பிரச்சனைனா சாண்ட்ராவும் திவ்யாவும் மத்த யார் சொல்றதையும் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அவங்களுடைய ஃபேமிலி உள்ள வந்து 24 hours இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காதுன்னு அவங்களால ஒரு முடிவுக்கு வந்துட்டு
இவங்களை தோக்கடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான்ல ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி அதை பண்ண அமித் அதை மறுபடியும் சபரிகிட்ட கேட்டாரு. நான் எந்த டீமுக்கும் இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, எங்களுக்கு மட்டும் இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ். சபரி ஏதோ சமாளிச்சுட்டு போயிட்டாரு. நாங்க வந்து ஒவ்வொரு பாட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பாயிண்ட் நாங்க நினைச்சிட்டோம் அப்படின்னு சபரி ஏதோ சமாளிச்சுட்டு. பட் அதுக்கப்புறம் சாண்ட்ராவுடைய விஷயத்துக்காக சபரி அமித் வந்து கனி கிட்ட பேசும்போது கனி ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க. அவங்க தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாம சொன்னாங்க, நாங்க டார்கெட் பண்ணி தான் நாங்க வந்து இதை வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும், உங்க டீமை டிஸ்டர்ப் பண்ணாதான் நாங்க ஜெயிக்க முடியும், டார்கெட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அண்ட் கனி இன்னொன்னு சொல்றாங்க, நீங்க வந்து இந்த டாஸ்க் எடுக்கும் போதே நாங்க தான் ஜெயிச்சிட்டோம்னு எங்களுக்கு தெரியும், ஏன்னா 15 மினிட்ஸ்ல நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், 15 சொல்றேன் கண்டுபிடிச்சிட்டோம், நீங்க கண்டுபிடிச்சாங்க ஒண்ணுதான், கண்டுபிடிக்கலாம் ஒண்ணுதான் சொல்றப்போ எதுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ்? அப்புறம் எதுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ்? அதுதான் நான் கேக்குறேன். சாலிடா எல்லாருக்குமே தெரியும், நீ 15 to 16 மினிட்ஸ்ல டக்குன்னு அடுத்தடுத்து 5 நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்றப்போ எப்படியா ஃபர்ஸ்ட் சாங்குக்கு பாத்தீங்க எவ்வளவு நேரம் இழுத்தாங்கன்னா, அப்ப அதுலயே வந்துட்டு அந்த இது முறிஞ்சு போச்சு. அப்ப நீங்க இப்ப நீ என்ன பண்றன்னா, ஜானி எஸ் பாப்பா பாடினது கண்டிப்பா நீ சாண்ட்ராக் தான் பாடு, இது சினிமா பாட்டு கிடையாது. இது இப்ப நீ சினிமா பாட்டுல கூட அது இருக்குன்னு கொண்டு வந்தீங்கன்னா கூட நீ அதை பாடல, நீ ரைம்ஸ் தான் பாடன. எதுக்கு பாடன? இப்ப இன்னைக்கு வந்து ரொம்ப நல்ல விளையாட்ட வேஷம் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப வந்துட்டு பிக் பாஸ் வீட்ல தமிழை தவிர வேற மொழிகள் பயன்படுத்தக்கூடாது, தமிழ் பாடல்களை தவிர வேற பாடலில் பாடக்கூடாதுங்கிறது விதி. 9 சீசன் 8 சீசனா அந்த விதி தான் பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. 9வது சீசனும் அதே விதி தான் பயன்படுத்த. நான் பிக் பாஸ் வந்து இதுவரைக்கும் நான் நிறைய சீசன்ஸ் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க கனி. அவங்களுக்கு தெரியாதா தமிழ்ல தான் பேசணும், தமிழ்ல தான் பாடணும்? வினோத்தை டார்கெட் பண்ணும்போது வினோத் பாடின பாட்டு, வினோத் எழுதின பாட்டு எல்லாம் பாடி டார்கெட் பண்றது. சாண்ட்ரா பண்ணும்போது பாப்பா பாட்டு, மலையாளத்தை வந்து நீங்க என்ன டிஸ்டர்பன்ஸ் எனக்கு புரியல. மலையாளத்தை கொலை பண்ணுங்க, இல்ல மலையாளத்தை என்ன வேணா பண்ணுங்க, மலையாளக்காரங்க கேரளாக்காரங்க அதை யோசிக்கவே மாட்டான். தமிழ்ல வந்து அங்க கொலை பண்ணல கேரளால, தமிழை வந்து அவன் எவ்வளவு அழகா பயன்படுத்த முடியும் அவ்வளவு அழகா பாடத்துல பயன்படுத்திட்டு இருக்காங்க. இங்கதான் மலையாளத்தை கொலை பண்ணிட்டு இருக்காங்க, அதை அவங்க கண்டுக்கவே கூட மாட்டாங்க. உங்களுக்கு இது இப்படிதான் பண்ண தெரியும்னு அவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டான் கேரளால. சோ அதனால கேரளா இண்டஸ்ட்ரியில அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்காக வந்துட்டு நான் வந்து அவங்க மலையாளிங்கிறதுனால நான் அவங்க மலையாள பாட்டு பாடுவேன், தமிழ் அப்படிங்கிறதுனால இவர் வினோத் வந்து அவர் எழுதின பாட்டையை நான் பாடி டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு சொல்றதெல்லாம் அக்செப்டபிள் இல்ல. அண்ட் இதுல விக்ரம் என்ன வேலை? அதுதான் நான் கேக்குறேன். இல்ல 2 hours 48 minutes எடுத்தார் விக்ரம் அண்ட் டீம். 2 hours 48 minutes எடுத்துட்டாங்க. எப்படியும் ஜெயிக்க போறது கிடையாது, ஏன்னா 15 மினிட்ஸ்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இவங்க டாஸ்க் முடிக்கும் போதே அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்களும் ஜெயிக்க போறது கிடையாது, விக்ரம் டீமும் ஜெயிக்க போறது. அப்புறம் எதுக்கு விக்ரம் வந்து தொடர்ச்சியா அவங்க டிஸ்டர்ப் பண்ணி? அதுதான் கேக்குறேன். சாண்ட்ரா அண்ட் வினோத்தை வந்து டார்கெட் பண்ணு. இதே இடத்துல திவ்யாவோ அமித்தோ இருந்திருந்தாங்க அப்படின்னா கனி இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா திவ்யா வந்து கனிக்கு இப்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க, அமித் வந்து கனி கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால அவங்க 2 பேர் இருந்திருந்தா இந்த டிஸ்டர்ப்ஸ் வந்திருக்காது. அவங்க வந்து கண்டுபிடிக்க விடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள ஆடிட்டு இருந்த சாண்ட்ராவையும் வினோத்தையும் தான் கிட்ட அடிச்சிருப்பாங்க தவிர இவங்க 2 பேரும் கிட்ட டிஸ்டர்ப் பண்ணாங்க, இவங்க 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணி. பட் இங்க வந்து சாண்ட்ராவும் வினோத் இருந்ததுனால இவங்க யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. இவங்களை ஏன் நம்ம வந்து கண்டுபிடிக்க விடணும், எப்படினாலும் நம்ம தான் ஜெயிச்சிட்டோம், இவங்களை ஏன் கண்டுபிடிக்க விடணும் ஒரு பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு விளையாட்டு. நான் என்ன சொல்றேன், எமோஷனலுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்ற. நான் என்ன சொல்றேன், நீங்க மலையாள பாட்டெல்லாம் பாடிந்தா கூட நீ சொன்ன மாதிரி அது ஓகேவா இருந்திருக்கும். ஜானி எஸ் பாப்பா பாடுறேன்னா இட்ஸ் ஒன்லி ஃபார் சாண்ட்ரா, இது நல்லாவே தெரியும். நான் சொல்றேன், நீ என்ன மாதிரி ஒரு பொம்பளைன்றது எனக்கு தெரியல. எதுக்கு எந்த ஒரு தாயும் வந்து தன் குழந்தைங்க மேல சத்தியம் வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப அச்சப்படுவாங்க. இது ஒரு பிக் பாஸ் ஷோ, அவ்வளவுதான். இந்த ஷோக்கெல்லாம் எதுக்காக வந்துட்டு இந்த அம்மா சத்தியம், இந்த விக்ரம் எந்த நேரம் வாயை திறந்தாலே அம்மா சத்தியம், இவ குழந்தைங்க மேல சத்தியமா? எனக்கு தெரியல. இதுல பகடக்காய் அந்த குழந்தைங்களை ஏன் கூட்டிட்டு வரீங்கன்றதுதான் எனக்கு தெரியல. அப்பட்டமா தெரியுது நீ வந்து அந்த பாட்டு சாண்ட்ராக் தான் பாடணும்னு. சோ அவங்க அதை மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கினாங்க. அது ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு இதுலதான் சொல்லிட்டு தூர போனாங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு, என் குழந்தைங்களை இழுக்காத வரைக்கும் சொல்லிட்டுன்னு சொன்னாங்க. உனக்கு அது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னுட்டுன்னு ஒரு ஹர்ட் ஆயிடுச்சு, நம்ம பேரு டேமேஜ் ஆயிடும்னு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால நீ என்ன பண்ற, உன்னோட குழந்தைங்களே இதுல கூட்டிட்டு வர, இவங்களோட குழந்தைய நீதான் கூட்டிட்டு வர, உன்னோட குழந்தைய நீதான் கூட்டிட்டு வர இந்த கேமுக்குள்ள. என்ன மாதிரி பொம்பளை நீன்றது எனக்கு தெரியல. இது விஜய் வந்துட்டு பாராட்டுறதுதான் வந்துட்டு எனக்கு இன்னும் எரிச்சல். கனி பண்றது கூட எனக்கு டென்ஷன் இல்ல, இந்த விஜய் பாராட்டுறது தான் எனக்கு ரொம்ப பெரிய டென்ஷனா இருந்தது. விஜய் எதுக்காக பாராட்டு புரியல, பட் வந்து
விஜய்க்கு என்னன்னா கனி அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டும் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பட் என்ன கேட்டா கனி இஸ் லைக் அ பப்பெட் டு விக்ரம். இவ்வளவு நாள் வந்து அவங்க வந்து ஒரு அன்பு டீம், அன்பு கேங்னு ஏதோ ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேங்ல அவங்க சொல்றதான் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். பட் லாஸ்ட் நைட் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அங்க வந்து டிசைடிங் அத்தாரிட்டியா விக்ரம் இருக்காரு. விக்ரம் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுபடிதான் கனி செயல்படுறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஓகே. கனி கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு இது எப்படி வெளியில போய் சேரும், இதை வந்து அவங்க வீட்டுல எப்படி பார்ப்பாங்க, சாண்ட்ரா வீட்டுல எப்படி பார்ப்பாங்கன்னு அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். அவங்க நினைச்சிருந்தா, கனி நினைச்சிருந்தா சாண்ட்ராவை கூப்பிட்டு தனியாவே கூப்பிட்டு பேசி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கலாம். கேக்குறேன், தனியா ஏன்னா கூப்பிட்டு பேசி இருக்கலாமே. அந்த அளவு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. நடுவுல விக்ரம் வந்து எல்லாரும் லிவிங் ஹால் கூப்பிடுங்க, சாண்ட்ராவை கூப்பிடுங்க, சாண்ட்ரா கிட்ட சாரி கேளுங்க, சாரி சொல்ல சொல்லுங்க, சாரி சொல்ற வரைக்கும் அவங்க விடாதீங்க அப்படின்னு அந்த இடத்துல கரெக்டா திவ்யா ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு போயிட்டு கடைசி வரைக்கும் இவங்க சாண்ட்ரா சாரி சொல்ல முடியாது, சொல்ல எனக்கு முடியாதுன்னு தான் புரிஞ்சுது, சொன்னாங்க. எனக்கு அப்படிதான் புரிஞ்சுது, நான் சாரி சொல்ல மாட்டேன். இப்ப என்னாச்சு, சாரி கேட்கணும்னு இவங்க பண்ண அந்த அஜெண்டாவோட இவங்க பண்ண அந்த ஒரு டாபிக் எடுத்தாங்க, அது ஒர்க் அவுட் ஆகும். சாண்ட்ராவை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு இவங்க நினைச்சாங்க. கடைசியில திவ்யா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு போயிடும். ரெண்டு தரப்புக்கும் யூஸ். சாண்ட்ராவும் யூஸ் எல்லாம் போயிடுச்சு, கனிக்கும் யூஸ் எல்லாம். இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒருத்தர் டிராமால இருக்காங்கன்னா தயவு செய்து விட்டுருங்க. மேல மேல அதுல நெய்யோ எண்ணெயோ ஊத்தி ஊத்தி அதை எரிய விடாதீங்க. இப்போ நம்ம நேத்து வரைக்கும் கூட நான் திட்டிட்டு தான் இருந்தேன் சாண்ட்ராவை, இழவு வீட்டுல உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்க, எரிச்சல் ஆகுதுன்னு சொல்லிட்டேன்னு. பட் நான் இப்ப எனக்கு சாண்ட்ராவை ஒரு பேஷண்டா தான் பார்க்க முடியுது என்னால. அவங்க வந்துட்டு அதை கடந்து வந்த பாதை சொல்றப்ப என் கையில காசு இல்லைன்னு ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து இவ்வளவு 20 இயர்ஸ் வந்து சாண்ட்ராவும் பிரஜன் ஒன்னா இருந்தாலும் பிரஜனோட வீட்டுல வந்து டிவோர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணி கொண்டு போய் விஷயத்தாரு ஒரு விஷயம் பார்க்கும். ஸோ அது ஒரு நார்மலான லைஃபை வாழணும்னு நினைக்கிற எந்த பெண்ணையும் பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிங்கா ஒருத்தர் வராரு அப்படின்னு நம்பி பிரஜனோட போனவங்களுக்கு அந்த பிரஜனோட ஃபேமிலி இப்படி பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு தாட் வந்திருக்கும். அப்போ அது பாதிக்கும், அப்போ அது ஸ்ட்ரெஸ் ஆகும். ரெண்டாவது இவங்க ஃபேமிலியையும் இவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறது யாரும் இல்லை அப்படிங்கிறப்போ அதுவும் ஒரு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். ஸோ ஒரே நேரத்துல ரெண்டு விதமான பாதிப்புகள். ரெண்டாவது பசங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு என்ன பிரச்சனைனா, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏதாவது கஷ்டத்துல இருந்தாங்கன்னா என்ன சுச்சுவேஷன் என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஜாமீன் போட சொன்னா கையெழுத்து போட சொன்னாங்கன்னா போட்டு வந்துருவாங்க. அதுதான் பசங்களுடைய மென்டாலிட்டி. அது எல்லா இடத்துலயும் நடக்கும். ஸோ அதை பிரசென்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கறதுதான் நான் பார்க்க. இந்த விஷயத்த என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா தயவு செஞ்சு எல்லாரும் அவங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ். கண்டிப்பா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வைஃப் கிட்ட அட்லீஸ்ட் வைஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி, நம்மளுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, என் ஃப்ரெண்ட் இப்படி ஒரு பிரச்சனைல சிக்கியிருக்கான், அவனுக்கு வந்து நான் ஜாமீன் போடலாமா, போட்டா நம்மளால பிரச்சனை ஃபேஸ் பண்ண முடியுமா, அவன் ஒருவேளை அவன் பணத்தை கட்ட முடியல அப்படின்னா நம்மளால பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியுமான்னு நீங்க உங்க ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னா சாண்ட்ரா வந்து சிக்கல்ல தான் நிக்கணும். ஏன்னா நோட்டீஸ் ஓட்டுற அளவுக்கு அது போயிருக்கு அப்படின்னு சாண்ட்ரா சொல்லுது. அப்போ பிரஜன் அவருக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு, இப்படிதான் சாண்ட்ராவையும் கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதனால வந்து இது பெரிய ட்ராமான்னு தான் நம்ம பார்க்க. இது வந்து ஒரு நாள் 2 நாள்ல தீரக்கூடிய விஷயமே கிடையாது. ஏன்னா அவங்க பிறந்ததுல இருந்தே அந்த டிராமால இருக்காங்க. சோ இதெல்லாம் கண்டிப்பா வந்து ஒரு நாள் 2 நாள்ல முடியக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு பெண்ணால ஒரு இழப்பை தான் தாங்க முடியும், அடுத்தடுத்த இழப்புகள்னாக்கா சத்தியமா முடியாது. இல்ல, இது அரோரா வந்து சொல்றாங்க அவங்களுடைய பாஸ்ட் வந்து இப்ப நடக்கிற விஷயத்த வந்து தீர்மானிக்காது. தட் இஸ் நாட் ட்ரூ. பாஸ்ட் தான் இப்ப நம்ம என்னன்றது பாஸ்ட் தான் கொண்டு வரணும். அந்த கண்டினியூஷன் செயின் அது அரோரா விக்ரம் பக்கத்துல படுத்துட்டு அது அந்த காத்து அடிக்குது போல இருக்கு, என்ன பேசணும்னு தெரியாம அரோராக்கு அவங்க ஃபேமிலியோட இப்ப இல்ல. அவங்களுக்கு இருக்கிறது 2 ஃப்ரெண்ட்ஸ் வெளியில. கிட்டத்தட்ட சாண்ட்ராக்கு ஈக்குவல் தான் அவங்களும். சாண்ட்ரா என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல வெளியில இருக்காங்களோ அதே சுச்சுவேஷன் தான் இவங்களும் இருக்காங்க. அரோரா ரெண்டே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி சப்போர்ட் ஒண்ணுமே இல்ல, பாய் ஃப்ரெண்டோட பிரேக்கப். சோ இப்படி இருக்கிறப்போ அந்த பொண்ணால டிராமாவை தாங்கிக்க முடியுதுன்னா அந்த பொண்ணு வந்து வேற ஒரு இடத்துல போக்கஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த டிராமாவை வந்து தன்னை பாதிக்க விடாம பண்றதுக்காக வேற ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ணிட்டு போறாங்க. இந்த போக்கஸ் பண்ணக்கூடிய இடத்துல சாண்ட்ரா இல்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சியா, ஒண்ணு விட்டா இன்னொன்னு விட்டா. இவங்க மாதிரி அரோரா மாதிரி வந்து அவங்க வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கவோ இல்ல,
அவங்க வந்து வீடியோஸ் போடவும் இல்ல, பட்ட பேர் வாங்கிட்டு உள்ள வரவும். அவங்களுக்கு ஓகே. என்ன பண்ணணும்னு தெரியல. சாண்ட்ரா பிரஜினுக்கும் என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா பிலிம் ஆஃபர்ஸ் பெருசா இல்ல 2 பேரும். இப்பதான் 1-2 படம் வந்து பிரஜினுக்கு வந்திருக்கு. அது இப்பதான் பண்ணிட்டு இருக்காரு. சாண்ட்ராவுக்கும் எனக்கு தெரிஞ்சு வரும்னு தான் நான் நம்புறேன். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து அவங்களுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். பட் இந்த டிராமாவெல்லாம் வந்து முன்ன என்ன இருந்ததோ அதுதான் இப்ப ரெஃப்ளெக்ட் ஆகும். ஏன் உங்களுக்கு வந்து பிரஜனை உள்ள இருந்ததுனால அந்த டிராமா வந்து பெருசா தெரிஞ்சிருக்காது சாண்ட்ரா. சப்போர்ட்டிங்க்கு பிரஜனம் இல்லை அப்படிங்கிறப்போ அது என்ன சொல்றது, இப்போ ஒரு ரூம்குள்ள சில பேர் சஃபகேட்டிங்கா இருக்கும். சில பேர் ரூம்குள்ள அடைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சஃபகேட்டிங்கா இருக்கும், மூச்சோட முடியாது, அவங்களுக்கு வந்து டிஸ்னியா இருக்கும், அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கும். So அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் சாண்ட்ரா இருக்காங்க. சைக்காலஜிக்கலா பார்க்கணும், அதுதான் பிரச்சனை. அவங்க சப்போர்ட்டிங் கால் இல்ல, அவங்களுக்கு வந்து யார்கிட்ட சொல்லி அழணும்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால வந்து அத அவங்களுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அங்கங்க பஸ்ட் ஆகும். மற்றபடி சாண்ட்ரா வந்து எல்லாரையும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு கிடையாது. அவங்களுக்கு வந்து சிச்சுவேஷன்ஸ் அப்படி அமையுது, வேற வழி இல்ல. ஓகே, வில் கம் டு விக்கல்ஸ் விக்ரம். விக்கல்ஸ் விக்ரம் வந்துட்டு இன்னொரு மைண்ட் கேம் ஆட ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர்கிட்ட மைண்ட் கேம் ஆட ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ நேத்து நடந்த ஒரு விஷயம் சுபிக்ஷா கிட்ட, நீ வந்துட்டு அந்த 5 பேர் இதுல கிடையாதுன்னு அரோரா வந்துட்டு உன்னை ஓவர்டேக் பண்ணிட்டா அப்படின்னுட்டுன்னு. இப்ப அந்த பொண்ணு வந்து உன்கிட்ட க்ளோஸா இருக்கா, நீ அந்த வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது நீ தட்டி கொடுக்குற வார்த்தை கிடையாது. அவளை தலைமையில தட்டி உனக்கு வந்துட்டு ஒரு பயம் வந்துருச்சு. இவர் என்ன பண்றாரு விக்கல்ஸ் விக்ரம்னா, கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிற கண்டஸ்டன்ட் எல்லாம் மட்டும் தட்டி தட்டி எப்படியோ அவங்கள மென்டலா வந்துட்டு டவுன் பண்ணிட்டு அவங்கள வெளியேற்றுறாரு. இது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, சேடஸ்ட்ன்றது தான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி விஷயத்த. ஏன்னா அவங்க தான் பண்ணுவாங்க. அடுத்தவங்க கஷ்டத்துல வந்துட்டு இன்பம் காண்றதுன்னு சொல்றது. இவர் ஜெயிக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக மென்டலி ஒருத்தரை தட்டி அவங்கள டவுன் பண்ணி, ஐயோ நம்ம எதுக்கும் லாய்க்கு இல்ல போல இருக்கு அப்படின்னு நம்மளையே நம்ம நம்ப வச்சு நாம வெளியில போறது. அந்த ஒரு மைண்ட் கேமும் விளையாடிட்டு இருக்காரு. ஹி ஸ்டார்டட் வித் சுபிக்ஷா எஸ்டர்டே. அரோரா உன்னை விட நல்லா பெட்டரா பண்றாங்க, ஷீ இஸ் ஓவர் டேக்கிங் யூ அப்படின்ற கதைங்கெல்லாம் வந்துட்டு சொல்லி அந்த பொண்ணு அழுது, அதுக்கப்புறம் எதுக்கு போய் அங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற இடத்துல போய் 2 பேரும் உட்காந்து பேசுறாங்கன்றது எனக்கு தெரியல. இதுல பிபி வேற வார்னிங் கொடுத்து இனிமேல் வந்துட்டு அந்த இதுல 2 பேர் போனாங்கன்னா ஸ்கிரீன் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றப்ப அமித் இங்க சொல்றாரு, எல்லாருக்கும் ரூல்ஸ் பேசுற விக்ரமே வந்துட்டு ரூல் பிரேக் பண்ணிட்டு இருக்காரு, இது எந்த வகையில நியாயம்னு சொல்லிட்டு அமித் கேட்கிறாரு. சோ இவ்வளவும் போகுது. இது ஒரு விஷயம். அடுத்தது வந்துட்டு விக்ரம் சொல்றது என்னன்னா, பாரு அம்மாவை பார்க்கணும், அவங்க அம்மாட்ட கேட்கணும், அவங்க பொண்ணு ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இது என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டு, இது என்ன மாதிரி ஒரு வார்த்தைன்றது எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி வந்துட்டு கம்ருதீனும் பருவும் வந்துட்டு நல்ல வளர்ப்புன்னுட்டுன்னு இதே விக்ரம சொன்னப்போ இவரு நம்ம என்ன விஜய் சேதுபதி வந்து நின்னாரு, வளர்ப்பை பத்தி எப்படி பேசுறீங்க, அது எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகும், அது இதன்னுட்டு பார்வதியும் கம்ருதீனும் 2 இழிச்ச வாயிலையும் வச்சு நிக்க வச்சு அந்த அளவுக்கு ரோஸ்ட் கொடுத்த விஜய் சேதுபதி இப்ப இந்த வாரம் விக்ரம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீ எப்படி நீ வளர்ப்பை பத்தி பேசுற, அவங்க அம்மா வந்துட்டு எப்படி, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ற, நாங்க வந்துட்டு ஒரு காயின்ல நானும் பாருவோம் வேற வேற சைடு அப்படின்ற. அப்ப நீ என்ன அவ்வளோ நல்லவன்? நான் நீ யார் சொல்றது உன்ன நல்லவன் சொல்லிட்டு? ஒருத்தருடைய வளர்ப்பு யூஸ்வலா பாக்குறோம் 16-17 வயசு வரைக்கும் தான் வீட்டுல சொல்றத ஒருத்தரால கேட்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அவங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணி தான் ஆகணும், லீகலி வந்து அலோவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ பாரு அவங்களுக்கான லீகலி அவங்களுக்கான லைஃப் அவங்களால செலக்ட் முடியும். பட் ஸ்டில் அவங்க வந்து அம்மா என்ன நினைப்பாங்க, வீட்டுல என்ன நினைப்பாங்க அப்படிங்கறத அவங்க யோசிக்கிறாங்க. இதைத்தான் வந்து முதல் நாளே வந்து சாண்ட்ராவும் பிரஜனும் சொன்னாங்க, உங்க வீட்டுல இது தப்பா போயிடும் எல்லாம் கேட்டுட்டு அடுத்த நாள் வந்து ஐ எம் ஒன்லி அக்கௌண்டபிள் டு மை ஃபேமிலின்னு சொன்னது இதே பார்வதி. ஸோ இன்னைக்கு அதே பார்வதி தான் வந்து எங்க வீட்டுல என்ன நினைப்பாங்க, எங்க அம்மா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பார்வதியோடைய வழக்கு பேசுற அளவுக்குலாம் விக்ரம் எனக்கு தெரிஞ்சு விக்ரம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாலாம் விளையாடி ஃப்ளூக்ல ஏதோ பண்ணிட்டு இருக்காரு விக்ரம், அவ்வளவுதான். ஏன்னா ஃப்ளூக்ல வந்து உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறாரா அப்படின்னா கிடையாது, அதுவும் இல்லை. அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமையுது. எங்கெல்லாம் வந்து அவரால் அவருடைய காமெடிஸை பிளேஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பிளேஸ் பண்ணா அவரால் சக்சீட் பண்ண முடியும். பட் வந்து
அதெல்லாம் விட்டுட்டு பாட்டு பாடுறது, இவங்களோட சேர்ந்து கேம் ஆடுறது, கனி அண்ட் அந்த அவங்க கூட இருக்கிற மத்த எல்லாரையும் வந்து ட்விஸ்ட் பண்ணி சாண்ட்ராவுக்கு எகென்ஸ்டா அவங்க பேச வைக்கிறது, வினோதுக்கு எகென்ஸ்டா பேச வைக்கிறது. நியாயமோ பார்த்தா ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சுபிக்ஷாவும் எஃப்ஜே தான் உள்ள இருந்து. ஆனா ஏன்னா சுபிக்ஷா அண்ட் எஃப்ஜே வந்து அந்த பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 hours 48 minutes கிட்ட எடுத்திருக்காங்க. 1 hour 45 minutes கண்டுபிடிச்சவங்க அதை விட ரொம்ப ஒர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு 2 பேரை உள்ள அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இட் இஸ் பிகாஸ் இவர் வந்து விக்ரம் அவருக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஆளு சுபிக்ஷா, அந்த பக்கம் வந்து எஃப்ஜே கனிக்கு க்ளோஸ் ஆனது. ஸோ அதனால அது ஒரு பார்ஷியாலிட்டி பார்த்து இவங்களுக்கு தான் நம்ம ஓட் பண்ணணும், இவங்க தான் உள்ள போகணும் ஒரு முடிவு பண்ணி அனுப்பி. ஸோ இப்பவாவது வினோத் புரிஞ்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா வினோத் வந்து எல்லாரையும் நம்புறாரு, அவர் எல்லாரையும் நம்பிலாம் அவரால் எல்லாரையும் நம்பிட்டு இருந்தா அவரால் ஃபைனல் வரைக்கும் போக முடியாது. ஸோ அதனால வந்து வினோத் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட், இது வந்து நம்மளை வச்சு கேம் ஆடுறாங்க, நம்மளை வச்சு இவங்களை டார்கெட் பண்றாங்க, அவங்க கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காங்க, வினோத் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா அப்பதான் அவரால் கேம் ஸ்டெடியா ஆட முடியும். அதை பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். இனிமேலாவது அந்த ஒரு தெளிவு வினோத் வரணும். கண்டிப்பா. ஏன்னா இப்ப ஒரு கேப்டனே வந்துட்டு வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லி நீங்க இந்த வாரத்துல நீங்க உள்ள அனுப்புறீங்கன்னாக்கா அது கேப்டன்சி ஃபெயிலியர்ன்றதுதான். எனக்கு என்னன்னாக்கா வினோத் வந்து எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணாரு, அவர் வந்து எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணலன்னு சொல்ல முடியாது. கனி வந்து சாண்ட்ரா கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொன்னப்போ சாண்ட்ரா கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணாரு. நான் இந்த மாதிரி வந்து கனி உங்ககிட்ட வந்து சாரி நீங்க சொல்லணும்னு சொல்லி கேட்கறாங்க, சோ நீ உங்களை உள்ள வர சொல்றாங்க, நம்ம இந்த இஷ்யூ பத்தி பேசணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ சரி நான் வரேன் அப்படின்னு சாண்ட்ரா மறுக்குதுன்னு சொல்லல. அதே மாதிரி கனிக்கு சப்போர்ட்டிங்கா சாண்ட்ரா கிட்ட வினோத் பேசினாரு. சோ அதுக்கும் அவங்க வந்து சாண்ட்ரா எந்த மறுப்பு சொல்லல, அவங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க அதுக்கெல்லாம் வந்து ஏற்கே பண்ண. அதே மாதிரி எஃப்ஜே தூங்குறத பத்தி வினோத் கேள்வி கேட்கவே இல்லை. எஃப்ஜே தூங்குறாரு அதை பத்தி கேள்வி கேட்கவே இல்லை. கமருதன் பாரு பின்னாடியே தான் போயிட்டு இருந்தாரு. மத்தவங்க இதுவே வந்து சாண்ட்ராவோ இல்ல கமருதனோ பார்வதியோ கொடுத்த வேலையை செய்யல அப்படின்னா உடனே கேள்வி கேட்க கமருதன், இவர் வினோத். அதே மாதிரி மத்தவங்களை ஏன் கேள்வி கேட்க மறுக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் இருந்துட்டே இருந்தது. ஸோ அதை அட்ரஸ் பண்ணிருக்கலாம், அதை அட்ரஸ் பண்ணாம விட்டது ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்களுக்கு ஃபேவரா இருந்த ஒரு வினோத்திய வந்து அவங்களே உள்ள அனுப்புறது என்ன விதமான ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு புரியல. கண்டிப்பா. அடுத்து வந்துட்டு சாண்ட்ரா பாரு பேசுற கான்வர்சேஷன்ஸ், சாண்ட்ரா கொஞ்சம் எல்லாமே பளிச்சுன்னு எல்லாமே சொல்லிட்ட மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். நீ வந்துட்டு ஒரு தப்பான ஒரு அலிகேஷன் கம்ருதீன் மேல வச்ச, அது வந்துட்டு தப்பாதான் வெளியில வந்திருக்கு அப்படின்னு சொல்றதாகட்டும், நீ கம்ருதீன், அரோரா, துஷார், எஃப்ஜே, ஆதிரை எல்லாமே வந்துட்டு அடல்ட்ஸ் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க, எல்லாருமே டிவி ஆஃப் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க, வெளியில சிச்சுவேஷன் அப்படிதான் இருந்தது. யூஸ்வலா வந்துட்டு வைல்ட் கார்ட்ஸ்ல உள்ள வரவங்க வந்துட்டு வெளியில என்ன நடக்குதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் அனுப்புவாங்க. பட் திஸ் சீசன் வாஸ் வெரி ஸ்பெஷல். எங்களை உள்ள அனுப்புனது வந்துட்டு நீங்க எல்லாம் இதை பண்ணிட்டு இருக்கீங்க, மக்கள் எல்லாம் டிவி ஆஃப் பண்ணிட்டு போறாங்கன்றத சொல்றதுக்காகவே தான் எங்களை வர வச்சாங்க. அதனாலதான் நாங்க வந்துட்டு அந்த அளவுக்கு ஹாஷா பிஹேவ் பண்ண வேண்டியதா போச்சு அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவா அழகா பேசின மாதிரி இருந்தது. அந்த கான்வர்சேஷன் வாஸ் ரியலி குட் அப்படின்றது தான் நான் பாக்குறேன் நானு. சோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் ஹேப்பன் டுடே. சாண்ட்ரா வந்து பார்வதி கிட்ட பேசும்போது அவங்க இன்னொன்னு தெளிவா 24 மணி நேரம் வந்து ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னா பார்வோட ஃபேமிலி வர மாதிரி பாத்துக்கணும் அப்படிங்கறதுல பார்வ கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பொறுத்தவரை அது சரின்னு நான் பாப்பேன். ஏன்னா மத்த எல்லாரும் சேர்ந்து சாண்ட்ராவோட ஃபேமிலியோ, வினோத்தோட ஃபேமிலியோ, அமித்தோட ஃபேமிலியோ இந்த வீட்டுக்குள்ள 24 hours இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்றப்போ ஏன் சாண்ட்ரா தன்னோட கேம் ஆடக்கூடாது? எல்லாரும் சேர்ந்து சாண்ட்ராக்கு அகேன்ஸ்டாவும் மத்த அந்த 3 பேருக்கு அகேன்ஸ்டாவும் கேம் ஆடுறப்போ சாண்ட்ரா ஏன் மத்த எல்லாருக்கும் அகேன்ஸ்டா கேம் ஆடுறது? அது சோசியல் மீடியால இப்பவும் கேள்வி எழுப்பப்படுது. நீங்க எல்லாரும் சேர்ந்து சாண்ட்ராவையும் வினோத்தையும் அமித்தையும் 3 பேருக்கும் கிட்ஸ் இருக்காங்க. அமித் கேட்கிறாரு, கனியை கூப்பிட்டு கேட்கிறாரு, அமித் அந்த லிவிங் ஹால்லயே கேட்கிறாரு, பிளாஸ்மா டிவி முன்னாடி கேட்கிறாரு, நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் நினைச்சே பார்க்கல, எனக்கு கிட்ஸ் இருக்காங்க, என் கிட்ஸ் என்னோட பொண்ணு இங்க வரணும்னு நான் ரொம்ப ஆசைமா அப்படிங்கிறாரு. அதுக்கு கனி எந்த விதமான ரிப்ளையும் கொடுக்கல. ஆனா சாண்ட்ரா விஷயத்தை பத்தி பேசும்போது கனி உளறிட்டாங்க, நாங்க டார்கெட் பண்ணோம், நாங்க வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படிங்கறது உளறிட்டாங்க. அது தெரிஞ்சு உளர்னாங்களா தெரியாம உளர்னாங்களாலும் தெரியும், ஆனா உளறிட்டாங்க. அமித் வந்து எப்படி வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அந்த லிஸ்ட்ல வந்து வினோதையும் சாண்ட்ராவையும் அனுப்புறதுக்கு எப்படி ரெடியா இருந்தாரு அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா உள்ள இவங்களுக்கு ஆட தெரியல, அமித்துக்கும் ஆட தெரியல, திவ்யாவுக்கும் ஆட தெரியல. திவ்யாவுக்கு என்ன பாட்டுன்னே தெரியல, முதல்ல தெரியல, என்ன பாட்டுன்னு தெரியல, யார் நடிச்சிருக்காங்கன்னு தெரியல. சரத்குமாரோடைய பாட்டு வந்து அஜித்னு அவங்க ஒரு செய்கை காட்டிட்டு இருந்தாங்க,
அதை வச்சுதான் சாண்ட்ரா அஜித் பாட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் சாண்ட்ரா 3 பாட்டுக்கான வரிகளை அவங்களுக்கும் பாட்டு தெரியாது, சாண்ட்ராவுக்கும் பாட்டு. இவரு திவாகர் கிட்ட என்ன சொன்னாரு, 20 வருஷமா நான் வந்து கொடி கட்டி பறந்துட்டு இருக்கேன் இண்டஸ்ட்ரியில, என்னுடைய பாட்டுக்கு எல்லாருமே ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னார் வினோத். அவரால சாண்ட்ரா அந்த வரிகளை சொன்னதுக்கு அப்புறமும் அவரால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவருக்கு இந்த பாடல்கள் கண்டுபிடிக்கிறது கூட முடியல அப்படின்னா அவர் வந்து பாடல்கள் தன்னை சொல்லிக்க கூட தகுதியாது. ஏன்னா அவங்களுக்கு பழைய பாட்டை கண்டுபிடிச்சிட்டாரு, அதே அதே பழைய பாட்டு வரிகள்ல இன்னொரு பாட்டு இருக்கு அப்படிங்கறதுல ஏன் அவருக்கு அந்த தாட்டே வரல. ரெண்டாவது அவங்க கத்துறாங்க அதனால தாட் வரலன்னு சொல்லலாம் அப்படின்னா இவர் எந்திரிச்சு உள்ள போயிடுறாருல்ல, அப்பயாவது யோசிச்சிருக்கணும்ல. அப்பவும் கூட அவரால் யோசிக்க முடியல அப்படின்னா அவருக்கு அந்த தாட்டே வரல. அவருக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குங்கிறதே தெரியல. வெளியில வந்து சபரி சொன்னதுக்கு அப்புறமா தான் ஆமா இதை நான் கேட்டிருக்கேங்கிறாரு. அத சரத்குமார் பாட்டு தான் அப்படிங்கிறத சபரி சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும். சோ யாருக்குமே தெரியல சரத்குமாருக்கு இப்படி. சரத்குமாரும் சிம்ரனும் அது ஆக்சுவலா தம்ஷராஜ்ல மட்டும்தான் அந்த பாட்டை சொல்லவே முடியும். ஏன்னா அதுல வந்து சிக்னேச்சர் ஸ்டெப்னு எதுவுமே கிடையாது. சரத்குமார் நடந்து போயிட்டே இருப்பாரு, சிம்ரன் வந்து அவங்க தோல்ல கை வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க, பாடிட்டு வருவாங்க. அதுதான் அந்த படத்துல அந்த பாட்டுடைய இது. அதுல சிக்னேச்சர் ஸ்டெப்னு எதுவுமே கிடையாது. நீங்க அட்லீஸ்ட் சரத்குமார் மாதிரி நடிச்சிருந்தா கூட சரத்குமார் பாட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். அதுவும் இல்ல, சிம்ரன் ஆடி இருக்காங்க, சிம்ரன் இருக்காங்கிறது திவ்யா ஓரளவு கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அஜித்ங்கிறது தப்பா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அஜித்ங்கிறது அவங்க சொன்னதுனாலதான் வந்து சாண்ட்ராவும் அஜித் இதுவே பார்த்தது. சோ அதனாலதான் வந்து ஆரம்பத்துல இருந்து அஜித் பாட்டாக கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க, அது முடியல. அதே மாதிரி கன்னித்தீவு போனான், அதுக்கு அந்த மஞ்சள் கலர் சாரி எவ்வளவு பெரிய பிளஸ் தெரியுமா? மிஷ்கின் அண்ணனோட படத்துல எல்லா படத்துலயும் அந்த மஞ்சள் கலர் சாரி ஒரு பாட்டு பிளே ஆக ஆரம்பிச்ச உடனே அந்த மஞ்சள் கலர் சாரி தூக்கி கட்டிக்கிட்டு நீங்க அதுக்கு அந்த பாட்டுக்குரிய ஆக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிருக்கலாம். கடைசி நேரத்துல வந்து திவ்யா அந்த மஞ்சள் கலர் சாரி எடுத்தாங்க, அதை முதல்லயே பண்ணிருந்தா நீங்க அந்த பாட்டு அமீர் தான் அந்த பாட்டுல இது பண்ணிருப்பாரு. அமீர் கொடுத்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸை காட்டியிருந்தா கூட தெரிஞ்சிருக்காங்க. அதை கடைசியா தான் இது பண்ணாங்க. அமீர் அதுக்கப்புறம் தான் கடைசியா தான் பண்ணாரு. அதெல்லாம் முதல்லயே பண்ணியிருந்தா அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். அவங்கள கார்னர் பண்ணி பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. மற்ற எல்லா கண்டஸ்டன்ஸும் அவங்களுக்கு கார்னர் பண்ணி பண்ணாங்க. எல்லாரும் ஒரு கேம் ஆடும்போது சாண்ட்ரா அவங்களுடைய கேம் ஆடுறாங்க, அது தப்பே இல்லைன்னு. அவ்வளவுதான், அது தப்பே கிடையாது. சோ இது இன்னைக்குதான் கொஞ்சம் பேசுறதுக்கு விஷயம் இருந்ததுன்ற மாதிரி எனக்கே தோணுது. நேத்தும் இன்னைக்கும் நடந்த விஷயம் வரைக்கும் நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நாளைக்கே சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதி மூணு விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும். ஒண்ணு, சாண்ட்ராவுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல இருக்காங்க சாண்ட்ரா. அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை. இந்த புரிதல் இல்லை அப்படிங்கிற விஷயத்த அட்ரஸ் பண்ணி ஆகணும் விஜய் சேதுபதி. ஏன்னா மற்ற எல்லா கண்டஸ்டன்டோடையும் அவங்க சண்டை போடுற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அது வந்து அந்த புரிதல் இல்லாம இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால அந்த புரிதல் ஏற்படுத்துற அளவுக்காவது ஒரு கான்வர்சேஷன் இருந்தாகும். ரெண்டாவது, அவங்க மற்ற டீம் எல்லாம் கண்டுபிடிக்கும் போது எந்த விதமான இன்டரப்ஷனும் இல்லாத டைம்ல இந்த டீம் கண்டுபிடிக்கும் போது மட்டும் எல்லாரும் ஏன் சேர்ந்து இன்டரப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பேசணும். பிற மொழி பாடங்கள் பேசக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுதானே நீங்க பிக் பாஸ்க்குள்ள வந்தீங்க, ஏன் அதை வந்து நீங்க மறுபடியும் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படணும். மூணாவது, இவங்க பார்வதி கமருதீன் இஷ்யூஸ் அதை பேசல அப்படின்னா விஜய் சேதுபதி இஸ் நாட் ஈவன் ஃபிட் டு ஹாஸ்ட். இனிமே தயவு செஞ்சு ஹாஸ்ட் பண்றதுக்கு வந்துடாது. நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ வந்து நாங்க சிஎம்பிசிக்குள்ள கொண்டு வர மாட்டோம், நாங்க வந்து ரிவ்யூ பண்ண மாட்டோம், சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக வந்து அதுல எந்த கண்டென்ட் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம்னு அர்த்தமாக ஸ்டில் ஐடி ஆக்ட் கீழே ஓடிடிஸ் வருது. ஐடி ஆக்டுக்கு கீழே என்னென்ன சட்ட விதிகள் எல்லாம் பின்பற்றப்படணுமோ அதெல்லாம் பின்பற்றப்படும். ஸோ நீங்க அதெல்லாம் பின்பற்றப்படாம நீங்க வந்து இஷ்டத்துக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காது, அது நியாயம் இல்லை. அது விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணணும்னா செஞ்சு இனிமே ஹாஸ்ட் பண்றதுக்கே வந்துடாது. நீங்க எல்லாமே ஷோ நல்லா ஓடும், நீ அட்ரஸ் பண்ணாலும் வந்துடாதுன்றதுதான் நான் சொல்லுவேன். நான் இதோட முடிச்சுட்டு அவர் கிளம்பணும். அட்ரஸ் பண்ணா கூட அது வந்து ஓரளவு பார்க்கப்படும் மக்களால். சரி, இந்த விஷயத்த பேசுறாரு அவரு, பார்ப்பாங்க. இத பத்தி பேசுறது கூட தயங்குது விஜய் சேதுபதி. ஏன், எதனால? அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், அதை நான் இல்லைன்னு சொல்லல. தனிப்பட்ட விஷயங்கிறதுக்காக எல்லாரும் பாக்குற மாதிரி அதுக்காக வந்து ஒரு பப்ளிக் இடத்துல பண்ணக்கூடாது. இது நேஷனல் ப்ரோக்ராம், நேஷனல் டிவி அப்படின்றத வந்துட்டு கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு பண்ணணும்ன்றதுதான் எல்லாருக்குமே.
சோ லெட்ஸ் ரிமோட் see how. ரிமோட் எல்லார் கையிலயும் இருக்கு. ரிமோட் எல்லார் கையிலயும் இருக்குங்கிறதுக்கு எல்லாரும் ஆஹ் மாத்திட்டு போகணும்னு அவசியம் இல்ல. எல்லாரும் பாக்குற ஒரு ஷோவா இருந்த பிக் பாஸ அடல்ட்ஸ் மட்டுமே பாக்குற ஷோவா மாத்தின பெருமை விஜய் சேதுபதி மட்டுமே சார். ஏன்னா கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்டிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. நீ கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்கல, அதனால அவங்க பண்ண வேண்டிய பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிட்டு இப்பயாவது கேட்க வேண்டியதை கேளுங்கன்னு சொன்னா, இப்பவும் நான் வந்து நீங்க உங்க கையில ரிமோட் இருக்கு, நீங்க மாத்திட்டு போங்கன்னு விஜய் சேதுபதி சொன்னாருன்னா தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடவே வந்தாங்க. இல்ல விஜய் ஏன்னா சேதுபதிக்கு கேட்டு இதுக்கு மேல சொல்லிக்கிறேன். இதுக்கு மேல வந்து பிக் பாஸ் ரிவ்யூ பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க இப்பதான் வந்து பிக் பாஸ் அடுத்த சீசன் யோசிச்சுட்டு இருக்காங்க, வைக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வேண்டாம். இன்னொன்னு ஓடிடில மட்டுமே பிளே ஆயிட்டு இருந்த அந்த பிக் பாஸ் ஒரு இது ஓடிட்டு இருந்ததுல அதுவும் கூட வேணான்னு முடிவு எடுத்துக்கிறதா தகவல். சோ அதனால ஓகே. இதுக்கு மேல பிக் பாஸ் இவங்க ரன் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு என்ன பேசணும், என்ன அட்ரஸ் பண்ணணுமோ அதை அட்ரஸ். நீங்க அட்ரஸ் பண்றதுக்கு நீங்க ஒண்ணுமே இல்ல, அட்ரஸ் பண்ணா போயிட்டீங்க, இதெல்லாம் அட்ரஸ் பண்ணா போயிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பிக் பாஸ் சீசன் நீங்க இதோட முடிச்சு விட்டுருங்க. முடிச்சு விட்டுருங்க. அவங்க அதுதான் ஃபேமிலி நாங்களும் வந்து கேட்கிறோம். அவங்கவுங்க ஃபேமிலி வந்து அந்த கண்டஸ்டன்ட் கூட்டிட்டு வெளியே போயிடணும். ஏன்னா இந்த சீசனை ரிவ்யூ பண்றது இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. நான் என்ன சொல்றேன்னா இந்த 3 மாசம் இப்ப ஆல்மோஸ்ட் 75 டேஸ் நாங்க வந்துட்டு இந்த ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கோம்னா எங்களோட பொலிட்டிக்கல் இதெல்லாம் வந்துட்டு லேக் ஆயிடுச்சுன்றது தான் சொல்லணும். இப்ப எங்க கான்சன்ட்ரேஷன் பொலிட்டிக்கல்ல இருந்தது எல்லாமே விட்டுட்டு தான் நாங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கும் எலெக்ஷன் இருக்கு, அடுத்தது எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ண வேண்டி இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஷோக்கு உட்காந்து முக்கி முனகி நாங்க இந்த இது ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கிறது எங்களுக்கே கேவலமா இருக்கு. தயவு செய்து எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிருங்க. நாங்க பொலிட்டிக்கல் இதுக்கு போகணும்ங்கிறதுதான். மலையாளத்துல வந்து நல்ல அவங்க வந்து ஒரு தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்கறதுக்கு லாபத்தில் தயங்க மாட்டாங்க. அதுதான் தெலுங்குல அதே எல்லா மாதிரி லாங்குவேஜுமே நாகார்ஜுனா நல்லா கேள்வி இருக்கு. கேட்கறது நாகார்ஜுனா வந்து இந்த சீசனோட பெஸ்டா கொண்டு போனாரு. இப்ப ஓடிட்டு இருக்கிற சீசன் கிச்சா சுதீப்பும் அதே மாதிரி அவர் வந்து விடவே இல்லை. ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா அதை விடாம கேள்வி கேட்டு அந்த கண்டஸ்டன்டோட அவங்களுடைய பிரச்சனையை வந்து உணர்ற வரைக்கும் அதை விடாம பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா. விஜய் சேதுபதி தான் இதுல எக்ஸம்ஷனா அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டும், நான் என் ஸ்டைல தான் பண்ணுவேன்னு போறது அது நல்லா இல்ல. கண்டிப்பா. நீங்க மேடை நாகரிகம் பத்தி எல்லாம் பேசுற விஜய் சேதுபதி தயவு செஞ்சு டெலிவிஷன் ஷோல என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நாகரிகத்தை மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். உங்களுக்கு மேடை நாகரிகம் தெரியுது இல்ல, பிரியங்காவோ இல்ல மத்த கண்டஸ்டன்டோ மத்த ஆங்கரோ கேட்கிறப்போ முத்தம் கொடுங்கன்னு கேட்கிறப்போ அவங்க எல்லாம் மேடை நாகரிகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. தெரியுது இல்ல உனக்கு? நாகரிகத்தை இது பண்ணி பண்ண சொல்றீங்கன்னு சொல்ல தெரியுது இல்ல. அப்போ டிவி ஷோக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்க பண்ணித்தான் ஆகணும். அவங்க என்னமோ பண்றாங்க பாக்குறாங்க, ரிமோட் உங்க கையில இருக்கு, நீங்க மாத்திட்டு போங்க அப்படின்னா உங்க படத்தையும் நாங்க அப்படிதான் பார்க்க மாட்டோம். யாரும் பார்க்க போதா? நீ ஓடிடில ரிலீஸ் பண்ணா கூட யாரும் பாக்குறதுக்கு இன்னைக்கு தயாரா இல்ல அப்படின்றதுதான். சோ லெட்ஸ் see ஹரிஷ். இன்னைக்கு நாளைக்கு எப்படி ப்ரோமோ லேட்டா தான் வரப்போகுது. இன்னைக்கு என்ன நடக்குதுன்றத பத்தி தான் நாளைக்கு பேச போறோம். நாளைக்கே அவர் என்ன பேச போறாருன்றத நம்ம முன்னாடியே சொல்லிடுவோம். ஹாஃப் அன் ஹவர் வந்து நேற்று நடந்த விஷயத்த பத்தி அதை ஃபுட்டேஜ் காட்டுறதுலே ஓட்டிடுவார். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் வந்து ஏதாவது ஒரு 2-3 விஷயத்த பேசலாம். அந்த 1-2 விஷயத்திலேயாவது இந்த அட்ரஸ் பண்ண வேண்டிய டாபிக்ல இருந்து ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசினா நல்லா இருக்கும். இல்லைன்னா பாக்குறது வேஸ்ட், ரிவ்யூ பண்றது வேஸ்ட். அதனால நீங்க ரிவ்யூஸ்க்கு மதிப்பு கொடுத்தாவது என்ன பேசணுமோ அதை பேசணும். ரிவ்யூ கொடுக்கறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க. வெளியில வர கண்டஸ்டன்ஸ் வந்து இன்டர்வியூஸ் எடுக்கிறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எஃப்ஜே வந்து வியானா கிட்ட பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் போக்சோ கீழே வரக்கூடிய விஷயம் நம்ம அதான் இன்னைக்கு அதை ஒரு இன்டர்வியூவர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. ஆமா, அது வந்துட்டு என்ன சொல்றது, நான் எதிரி ஆனா என்னோட கருத்துக்கள் எல்லாம் வந்துட்டு நான் இன்னொருத்தர் எடுத்து யூஸ் பண்ணிக்கினா இது எந்த வகையில நியாயம்ன்றது மட்டும் சொல்ல பார்க்கலாம். அட்லீஸ்ட் நம்ம வந்து கண்டென்ட் வெளியில போகுது, அவங்களுக்கு ரீச் ஆகுதுங்கிற வரைக்கும். அதனாலதான் நானும் விட்டுட்டேன். ஏதோ ஒண்ணு யாரோ ஒருத்தர் வாய்ஸ் அவுட் பண்ணட்டும் அப்படின்றதுனாலதான். ஆனா அதுதான் எனக்கு புரியல. இல்ல இந்த கான்செப்ட் தான் புரியல. நான் எதிரியா என்ன வந்துட்டு எதிரி ரேஞ்சுக்கு வச்சு பாக்குவாங்களா? ஆனா நான் பேசுற இந்த கண்டென்ட்டுங்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நான் இன்டர்வியூ எடுக்கிறேன்னாக்கா எந்த வகையில நியாயம்ன்றதுதான் எனக்கு. சில பேருக்கு வந்து என்னன்னா அவங்க சொல்ற கருத்தை தான் சரின்னு பண்ணுவாங்க. நீங்க அதுக்கு மாற்று கருத்து கொடுத்தீங்கன்னா உங்களை எதிரியா தான் பார்ப்பாங்க. அது மாற்று கருத்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு நபரால மட்டும்தான் அப்படி பண்ண முடியும். சோ அதனால ஆனா நம்ம மக்களுக்கு நாங்க சொல்லிக்கிறோம், அந்த போக்சோன்ற விஷயத்தையே வந்துட்டு இடம் வளம்ல நாங்க தான் வந்துட்டு அது வெளியில கொண்டு வந்து பேசினது. சோ இப்ப வந்துட்டு பேசுறத பத்தி எனக்கு தெரியாது என்ன பேசிட்டு இருக்காங்கன்னுட்டுன்னு. சோ இதுல இருந்துதான் அது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நாங்க சொல்லிக்கிறோம். அது ஃபர்ஸ்ட் டைம் பிரசிடென்ட் கிட்ட தான் அந்த கேள்வி கேட்கப்பட்டது. போக்சோ கீழே வராதா, நீங்க பிரின்சிபலா இருக்கீங்க, நீங்க அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் பிரசிடென்ட் கிட்ட தான் அந்த கேள்வி கேட்கப்பட்டது. வியானா கிட்ட அந்த கேள்வி கேட்டிருக்கணும்.
ஏன் அதை தவிர்த்தாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா வியன்னா வந்து ஷீஸ் அன் அடல்ட், அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் அடுத்த வேற ஏதாவது ஒரு ரியாலிட்டி ஷோ போகும்போது இந்த மாதிரி எதுவும் நடந்துடாம அவங்க பாத்துக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வியன்னாட்டு இந்த கேள்வி கேட்டுக்கணும். எஃப்ஜே வெளியில வந்தாங்கன்னா எஃப்ஜே தாராளமா கேட்கலாம். இந்த கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் எஃப்ஜே கிட்ட. எல்லா பொண்ணுங்ககிட்டையும் நீங்க வந்து க்ளோஸா பழகிங்க. ஸ்கூல் டெஸ்ட் நடக்குது, ஸ்கூல் பொண்ணை வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பழகிட்டு இருக்கீங்களே, 16 வயசு பொண்ணு கிட்ட நீங்க இப்படி பழகலாமா? அது போக்சோ கீழே வராதா? வெளியில இருந்து உண்மையில எத்தனை கேஸ் ஃபைல் ஆகும் அப்படிங்கறத கேட்கணும் எஃப்ஜே கிட்ட. அது யாராவது கேட்பாங்க. 18 வயசு கீழே இருக்கிற 18 வயசு கீழே இருக்கிற ஒரு பெண்ணை விரும்பியே ஒரு ஆணோட போனாலும் தண்டனை அந்த ஆணுக்கு மட்டும்தான். இது வந்துட்டு சொசைட்டி கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. சோ இத வந்துட்டு தவறாலாம் வந்து சித்தரிக்காதீங்க அப்படின்னு. நம்ம ஒரு ப்ரொடியூசர், நீங்க சொன்ன ஒரு ப்ரொடியூசர் போன சீசன்ல அவர் கண்டஸ்டண்டா இருந்தாரு. இந்த சீசன்ல அவர் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார், எந்த சேனலுக்கு யார் இன்டர்வியூ கொடுக்கணுங்கிறத ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் பண்ணிட்டு ஆமா அப்படிங்கிறத ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. சோ அதுதான் நானும் இப்ப பார்த்தேன். ஏன்னா நிறைய சேனல்ஸ் அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஆனா குறிப்பிட்ட ஒரு 10 சேனலுக்கு மட்டும் தான் வந்து இன்டர்வியூ கொடுக்கணும். ஆமா. சோ அதனால வந்து நாங்க பேசத்தான் முடியுமே தவிர எங்களால இன்டர்வியூ எடுக்க முடியாது. பிரச்சனை அதுதான். ஏன்னா நாங்க ஒன்ஸ் அப்ரோச் பண்ணோம், நம்ம வந்து ஒரு கண்டஸ்டன்ட் அப்ரோச் பண்ணோம். பட் அவங்க வந்து பிக் பாஸை தவிர்த்து மத்த என்ன கேள்வி வேணாலும் கேளுங்கன்னாங்க. நம்ம அவங்க வீட்டுக்கே போய் பேசுவாங்க. ஆமா ஆமா. ஆக்சுவலி போனதே பிக் பாஸ் பத்தி பேசுறதுக்கு. பட் அவங்க வந்துட்டு அதை தவிர்த்து எதனா வேற ஏதாச்சும் கேள்வி கேளு அப்படின்னாக்கா எனக்கு என்ன கேட்கணும்ன்றது கூட தெரியல. ஏன்னா ஐ வாஸ் டோட்டலி ப்ரிப்பேர்ட் ஃபார் பிக் பாஸ் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் தான் வந்து வேற ஏதோ கேட்டு எப்ப கல்யாணம்ன்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு நான் வெளியில வந்தேன் நானு. சோ என்ன சொல்றது, இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் எங்களுக்கு நிறைய இருக்கு. பிரவீன் காந்தி என்னோட லிஸ்ட்ல இருக்காரு. பிக் பாஸ்னுடைய பியரோ வந்து எல்லா சேனல்ஸும் இன்டர்வியூஸ் எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இதை கொண்டு வந்தா பிக் பாஸ் 2க்கு அது ஒரு பாப்புலாரிட்டி அமையும், எல்லாருக்கும் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆகும். நீங்க வந்து குறிப்பிட்ட 10 சேனலுக்கு மட்டும் கொடுக்குறீங்கன்னா குறிப்பிட்ட 10 சேனல் உங்களுக்கு ரெவென்யூ கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்ப ரெவென்யூ ஷேரிங்ல பண்ணிட்டு இருக்கீங்கிறது ஓப்பனா சொல்லுங்க. நீங்க ரெவென்யூ ஷேரிங் போயிட்டு இருக்கீங்கிறது ஓப்பனா சொல்லாம நீங்க வந்து குறிப்பிட்ட 10 சேனலுக்கு தான் நாங்க இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணுவோம், இவங்க தான் இன்டர்வியூ பண்ணணும். இன்டர்வியூ பண்ற நபரையும் அவங்க தான் சூஸ் பண்றாங்க. எனக்கு அதுதான் புரியல. ஏன்னா நீங்க வந்து விஜய் டிவிக்குன்னு தனியா ஒரு இன்டர்வியூக்குன்னு நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. வெளியில வரதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்ககிட்ட வந்து இன்டர்வியூ வாங்கிடுது. அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் வந்து 10 சேனல் இவங்க தான் ரிவ்யூ பண்ணணும், இவங்க தான் இன்டர்வியூ எடுக்கணும்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறீங்க. அவங்களுக்கு தான் இன்டர்வியூ கொடுக்க முடியுது. எதுனாலும் பிக் பாஸ் பிஆர்ஓட்ட நீங்க பேசுங்க, பிக் பாஸ் பிஆர்ஓட்ட பேசுங்கிறாங்க கண்டஸ்டன்ஸ். பிஆர்ஓ கால் பண்ணா நீங்க யாரு என்ன சேனல் கேட்கறாங்க, அதுக்கப்புறம் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்ல. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? இப்ப பிரவீன் காந்தி எனக்கே தெரியல, நான் இப்பதான் பாக்குறேன். நானு ஒரு லாஸ்ட் வீக்ல என்னமோ பாக்குறப்பதான் தெரிஞ்சது பிரவீன் காந்தி என் லிஸ்ட்ல இருக்காரு Facebookல. எனக்கு இவ்வளவு நாள் தெரியவே தெரியாது. இப்ப நான் பிரவீன் காந்தி சாரோட நம்பரே என்கிட்ட இருக்கு. நான் வந்து தயாரிப்பாளர் சங்க பிரச்சனை வரும்போது இவர் போய் கத்திக்கிட்டு இருந்தார் தயாரிப்பாளர் விஷயத்துல. அப்போ நான் ஒரு மெசேஜே போட்டேன் வாட்ஸ்அப், ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க சார், இப்படி எனத்தையாவது நீங்க கிளப்பி விட்டாதான் தயாரிப்பாளர் சங்கம் உருப்பிடும்னு நான் ஒரு மெசேஜ். ஏன்னா அவர் வாய்ஸ் அவுட் பண்ண விஷயம் ரொம்ப சரியான விஷயம். தயாரிப்பாளர் அந்த பொதுக்குழு மேடையிலேயே போய் நின்று கத்தினார். அப்படி யாராவது பண்ணாதான் 2ஆ உடைஞ்சிருக்க தயாரிப்பாளர் சங்கத்துல என்ன பிரச்சனை, எதனால இந்த சங்கம் 2ஆ உடஞ்சிருக்கு, என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம பேசணுங்கிற ஒரு முடிவு போடுவாங்க. இல்லைன்னா இந்த 2 சங்கம் 3 சங்கம் உடைய 4 சங்கமா கூட உடையிறது பாசிபிலிட்டி. ஏன்னா உள்ள அத்தனை பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு தயாரிப்பாளர். எந்த ப்ரொடியூசரும் ஒரு ப்ரொடியூசருக்கும் இன்னொரு ப்ரொடியூசருக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க வந்து பேசி தீர்க்கணும். பேசி தீர்க்கிற இடத்துக்கே வரல, டேரக்டா கூட்டு போயிடுறாங்க. அப்புறம் சங்கத்துக்கு என்ன மரியாதை? சோ என்ன பொறுத்தவரை நான் அதை மெசேஜே போட்டேன் அவருக்கு, பிரவீன் காந்தி ரொம்ப நல்லா இது பண்ணிருக்கீங்க, வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கீங்க, அடுத்த பொதுக்குழு வந்தாலும் தயவு செஞ்சு வாய்ஸ் அவுட் பண்ணுங்க இதே மாதிரி அப்படிங்கறத நான் அவருக்கு மெசேஜே போட்டேன். பார்த்தாரு. சோ எல்லாரும் இருக்காங்க, கான்டாக்ட்ல இருக்காங்க, எல்லாரும் கான்டாக்ட்ல இருக்காங்க. யார்ட்டையும் அப்ரோச் பண்ண முடியல, பிக் பாஸ்க்கு இன்டர்வியூக்கு அப்ரோச் பண்ண முடியல. ஏன்னா குறிப்பிட்ட சேனல்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இல்லைன்னா பிரவீன் காந்தி சாரே வந்து பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸுக்குன்னு தனித்தனியா கொடுத்துட்டு இருப்பாரு இந்நேரம். அவரே அது பெருசா கொடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல உட்காந்துருக்காரு பிக் பாஸ்க்குள்ள போனதுனால. இன்னைக்கு விஜய்க்கு சப்போர்ட்டிங்கா அவர் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்திருப்பாரு இன்னைக்கு இருக்கிற டைம்ல. அவரால் அதை பண்ண முடியல, அவரையே வந்து கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு அவர். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அது ஒரு எல்லாரையும் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நீங்க அலோவ் பண்ண பெட்டரா இருக்கும். இல்லைன்னா இவங்க தான் பண்ணணும்னு நாங்க டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணிருக்கோம் அப்படிங்கறத லான்ச்சிங் டேட் அன்னைக்கு நீங்க சொல்லிடுங்க. இந்த சேனல் தான் நாங்க ரெவல்யூ ஷேரிங் பண்ணிருக்கோம்னு சொல்லிடுங்க.
மற்றவங்க அப்ரோச் பண்ண மாட்டாங்க. அப்ரோச் பண்றவங்களுக்கு நீங்க மரியாதையும் கொடுக்கறது இல்ல, ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லைங்கிறப்போ அது ஒரு கேள்விக்குறியா நிக்குது. ஏன் நீங்க வந்து எங்களுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க கேள்விக்குறியா நிக்குது. 2-3 தடவை கால் பண்ணா பிஆர் அட்டன் பண்றது கூட கிடையாது கால். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ நாங்க ஃபிக்ஸ் பண்ணோம்னாலே வந்துட்டு அவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ரொம்ப சாதாரணமா வந்துட்டு நாங்க இன்டர்வியூ எடுக்கிறது இல்லை. இப்ப பிரவீன் காந்தி அவரை வந்துட்டு என்ன சொல்றது, நான் மெசேஜ் பண்ணிட்டே தான் இருக்கேன். அவர் மெசேஜ் இன்னும் பார்க்கவே இல்லை. பார்த்து அவர் கொடுக்குறேன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம நேயர்களுக்காக வந்துட்டு அவரோட இன்டர்வியூ எடுக்கப்படும். பிக் பாஸ் பத்தி கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. பிக் பாஸ் தாண்டி மத்த என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். பிரவீன் காந்தி சார்ட்ட பொலிட்டிக்கலா கேட்கலாம். பட் அது பொலிட்டிக்கலா கேட்கும் போது அது அவர் கொடுப்பாரான்னு யோசிக்கணும். ஏன்னா பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு வந்ததுல இருந்து இன்டர்வியூஸ் பண்ணுவோமா அவர் டவுன் பண்ணி கொஞ்சம் குறைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அதுக்கும் வாய்ப்பு கம்மி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் ஹரிஷ், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம். கண்டிப்பா. நன்றி.